கைஸ், சின்ன மருமகள் எபிசோடு இன்னைக்கு எபிசோடில் 2 பேருமே வந்து சேதுவும் போகிறான், பின்னாடியே தமிழ்செல்வி 2 பேருமே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே வந்து தமிழ்செல்வி அவங்க அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி அவள் வந்து சொல்கிறா, அவள் தங்கச்சி சொல்கிறா, இந்த மாதிரி அக்காவும் உள்ளே போயிடுச்சுமா, காட்டுக்குள்ளே 2 பேருமே போயிருக்காங்க. இங்கே நடந்த எல்லாத்தையும் சொன்னோடனே அவளுக்கு வந்து ஐயோ இன்னங்க இந்த மாதிரி சொல்கிற, இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னா அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, பயப்படாத, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா இங்கே போஸ் வரான். போஸ் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் என்னாச்சு, இங்கே என்ன வசதி இருக்குது, இங்கே வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் சென்னைக்கு கூட்டின்னு போக வேண்டியது தானே, மதுரைக்கு கூட்டின்னு போக வேண்டியது தானேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லைடா, மலையை விட்டு கீழே இறங்குனாலே அதோட விஷம் தாக்கம் வந்து அதிகமாயிடுமா, அதனால நமக்கு வேறு வழி இல்லை, இங்கே தான் வச்சுருந்தாகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அவன் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் வந்து கிட்டு போட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. அவன் உள்ளே போகும்போது எல்லோரும் இருக்காங்க. சரி, ஃபார்மாலிட்டிக்கு பெருப்பாவை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவங்கள பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நீ இங்கே வராத, இங்கே பயங்கரமான பாய்சனான ஃபீவர் இது, நீ போயிடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. உடனே எல்லாரையும் பார்த்து பேசுகிறா. அவங்க அம்மா எல்லாரையும் பார்த்து பேசிட்டு, உங்களை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் எதுவும் பயப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே அவங்க அப்பா தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அதுக்கான மருந்து அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்குது போஸு, அதை எடுக்க தான் உங்கள் அண்ணன் சேதுவும் தமிழ்செல்வியும் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே இவன் சொல்கிறான், நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அந்த மருந்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அந்த வண்டி வந்து நெருப்புக்கு மட்டும்தான் பயப்படுமா, சேது போகும்போது நெருப்பு தீப்பந்து எடுத்துகிட்டு போயிருக்கான், நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி அப்போ தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சேது இவனும் கிளம்பிடுவான். போஸும் வந்து அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு கிளம்பிட்டு அவனும் வந்து காட்டுக்குள்ளே போவான். இப்போ போஸு, தமிழ், சேது 3 பேருமே காட்டுக்குள்ளே 3 பேருமே வேறு வேறு திசையில் வந்து போயிட்டுருப்பாங்க. போகிற வழியெல்லாம் வந்து போர்டு வச்சுருப்பாங்க, இது உள்ளே போகாதீங்க, இதுக்கு ஏன் மதிக்கெட்டான் சோழன் பேர் வந்துச்சு, எல்லாமே வச்சுருப்பாங்க. அதை படிச்சுட்டு 3 பேருமே போவாங்க. இதில் இந்த தமிழ்செல்வி வந்து புதைக்குழி இருக்கிற பக்கமாக கரெக்டாக போயிடுவோம். அங்கே போர்டும் வச்சுருப்பாங்க, இங்கே புதைக்குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டாக்டர் அம்மா அதை படிக்க மாட்டாங்க, படிக்காமலே அவங்க பான்னு போயிடுவாங்க. போயிட்டு போனதும் அவங்களுக்கு வந்து எலும்பு கூடு வரும். இதெல்லாம் ஒரு லாஜிக்கே இல்லை, அவளே ஒரு டாக்டர் தானே, அவள் ஸ்கெலிட்டன் எல்லாம் பார்த்து தானே இது பண்ணியிருக்கா. அவள் வந்து எலும்பு கூட பார்த்த உடனே அவள் வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. அங்கே வந்து ஒருத்தவங்க சிரிக்கிற மாதிரி இருக்கும். அவள் வந்து தமிழ் வந்து பயங்கரமாக பயந்து ஓட ஆரம்பிச்சிருவா. என்னை விட்டுருங்க, நான் போகணும்னு சொல்லிட்டு பயந்து ஓடுவா. ஓடி அவள் கால் தடுக்கி கரெக்டாக புதரில் விழுந்துருவா. விழுந்துட்டு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துவா. அவள் கத்துற சத்தம் வந்து சேதுக்கு கேட்கும். சேது கேட்டுட்டு, யாருங்க, யாராவது இருக்கீங்களான்னு பதிலுக்கு இவனும் கத்துவான். இவன் கத்துறது இவளுக்கு கேட்காது. இவன் மட்டும் யாராவது என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்துவா. சேது, இது யாரோ இருக்கீங்க, உங்கள் என்ன ஆபத்தில் இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவன் மறுபடியும் கத்திக்கிட்டே இருப்பா. அவன் வந்து டவுட் வந்துடும், இது தமிழ்செல்வி குரல் மாதிரியே இருக்கே, இவ கேம்பில் தானே இருந்தா, இவ குரல் இப்படி இங்கே இருக்கு, ஒருவேளை இங்கே வந்துட்டாலோ சொல்லிட்டு தமிழ் நீயா தமிழ்னு சொல்லிட்டு கேட்பான். அது அவளுக்கு கேட்காது. தமிழ் எங்கே இருக்கா தமிழ்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆகிடும், இது தமிழோட குரல் தான். தமிழ் எங்கே இருக்குன்னு கேட்பான். அவள் வந்து என்னை காப்பாத்துங்க மட்டும் சொல்லுவா. சரி, இவன் அவள் குரல் கேட்குற திசையை நோக்கி வரும்போது இங்கே புதைக்குழி இருக்குதுன்னு சொல்லிட்டு போர்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இங்கே புதைக்குழி இருக்குது போலவே, இங்கே தான் இவன் மாட்டிக்கிட்டாளான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் வந்துட்டு, இங்கே வந்தோடனே அவன் முழுசா உள்ளே ரொம்ப மாட்டிப்பா. குரல் கேட்காது. இன்னும் குரலே கேட்கலன்னு சொல்லிட்டு இவன் இது பண்ணிட்டு தேடிட்டு போவான். அதுக்குள்ளே அவள் வந்து முழுசா வந்து உள்ளே போயிடுவா. இதுக்கப்புறம் எப்படி அவன் காப்பாத்துறானா, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு இதில் பார்ப்போம். நாளைக்கு இது வராது, இதோட நெக்ஸ்ட் வீக் எபிசோடில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.